கார்த்தி தீபா செல்ல இப்போ ராடகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தீபாவுக்கு வந்து சின்னதாக வந்து மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. அச்சோ, கார்த்தி வேலை பார்க்குற கம்பெனியோட பாஸ் வந்து லேடின்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் கூட ஆகலை, நம்மளை விட அழகாக இருப்பாரோ, ஒரு வேளை இவங்களை கல்யாணம் பண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கணும். கார்த்தி மனசில் எதுவும் எண்ணம் தோணுமோங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு க்யூரியாசிட்டி வந்தது. நம்ம தீபாவுக்கு கார்த்தி வந்தோன்னே எது கேட்குறோமோ இல்லையோ இதை பற்றி கேட்டே ஆகணுங்கிற மாதிரி ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை கார்த்தி வந்து இதை சொல்லிட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை அதை சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தீபா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏய், அவர் ஓன் கார்த்தி, உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இதே மாதிரி தானே வந்து மீனாட்சி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, யாரை யாரோட கம்பேர் பண்ணுறதுன்னு தெரிய வேணாமான்னு அவங்களுக்குள்ளே கேள்வி மேலே கேள்வியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்தோடனே தீபா இதை தான் கேட்க வராங்கன்னு தெளிவாக வந்து புரியுது கார்த்திகே. சரிங்க, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூமுக்கு வந்து போகிறாங்க. பாவாடை தாவணி தான் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா என்னது காஸ்டியூமை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி ஆசையாக பிங்க் கலர் புடவை வந்து கட்டியிருந்தா இவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த புடவையும் நகை எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அழகாக அற்புதமாக இருக்குது தீபா, நீங்கள் இதையும் கேட்கணும் தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கலாய்க்கிறாங்க. அந்த இடத்துல சார், நானும் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ஆசையாக வந்து இருக்கேன். நீங்கள் கேட்கணும்னு நினைக்கலையே, உங்கள் சந்தேகம் தானே தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி வேணான்னு இருக்கட்டும், கேள்வியாக இருந்தானே சந்தேகமாக இருந்தானே, ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் எல்லாத்தையும் வந்து விளக்க வேண்டியது அவரோட கடமை தானே. சரிங்க, என்னமோ சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார், இன்னைக்கு கம்பெனிக்கு வந்து போனீங்க, எல்லாம் நல்ல விதமாக நடந்துச்சா? நடந்துச்சு. வேலைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? முதல்ல உங்கள் சந்தேகத்தை டைரெக்டாக கேட்குறீங்களா? என்ன பயப்படுறீங்களா? சே, நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து தீபா வந்து உரிமையாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த உரிமையாக பேச வேண்டியதானே. இல்லை சார், நீங்கள் ஒரு பாஸ் கிட்ட வந்து வேலை பார்க்குறீங்க, அவங்க வந்து லேடின்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இப்போல்லாம் பெண்கள் எல்லா இடத்துலையும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தாங்க, ஆனால் அவங்க அழகாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, அழகு தான், அதுவும் பேரழகு தான், ஆனால் என்ன அவங்க அளவுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி, அது யாருங்க அவங்க? ஆமாங்க, எனக்குன்னு ஒரு அவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட நெருங்கவே முடியாது தெரியுமா? ஐயோ, இவர் இல்லாமல் வேற ஒருத்தர் இருக்காங்களோ, அச்சச்சோ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது யாருங்க? நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தீபா கண்ணாடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக வந்து போயிட்டுருக்காங்க வார்ட்ரூப் பக்கத்தில். அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்பன்னு பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்ணாடியை பார்த்தா நம்ம உருவம் தானே தெரியும். தீபா ஒன்றை தான் சொல்கிறாங்கன்னு அப்போ தான் அவங்களுக்கு வந்து பல்பு வந்து எரியுது போல இருக்குது. அந்த இடத்துல கார்த்தி வந்து அப்படியே ரொமான்டிக்காக வந்து திரும்பி பார்த்துக்கிட்டே தீபாவை நோக்கி பார்த்துக்கிட்டே பின்பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன தீபா, புரிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் சார், நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. கார்த்தி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப கார்த்தி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து கூப்பிட்றாங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எதுக்குமா இது, இன்னும் தீபா இதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தீபா கிட்ட வந்து அபிராமி அம்மா, இல்லைம்மா நான் எதுவும் சொல்லவே இல்லை. அட போம்மா, நான் என்னமோ எதை நினச்சிட்டு இருந்தா நீ என்னம்மா இப்படி இருக்க, உங்கள் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஏற்பாடு வந்து வச்சுருக்கேன். எதுக்குமா? இதே மாதிரி தான் வந்து தீபாவும் கேட்டா, இதே மாதிரி தான் நீயும் வந்து கேட்குற. என்ன கார்த்தி, அம்மாவோட கடமையெல்லாம் கரெக்டாக வந்து செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருமா, நம்ம குடும்பம் வந்து பிரியாமல் இருக்கணும், அதே அளவு நீங்களும் நல்லபடியாக வந்து வாழணும்ல, அதையும் நான் என் கண் எதிராக வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்க, நான் வந்து வளர்க்கணும்ல அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா பேசுகிறாங்க. அந்த